ஸோ கைஸ், நான் தான் உங்கள் கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன், நான் லக்கி மேட்ச் சாப்டர் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நான் இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணுறது எல்லாம் ப்ரீவியஸாக பண்ணி வச்சது தான். அது அந்தந்த நாளைக்கு வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் மாற்றுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா அது மாற்ற கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கடுத்து வர மாதிரி வீடியோ வந்து திருத்திடுறேன். ஸோ அவ்வளோ பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. அதோட ஆரம்பிக்குது எபிசோடு ஓப்பனிங்கில். நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்கான். இல்லை இல்லை இல்லை, ஏன் இது அன்ஃபேர், இது இது என்னால் ஏற்றுக்க முடியாதது, இது இது என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் இது ஒன்றும் அழுகிற நேரம் கிடையாது, இப்போ நான் அழுகக்கூடாது, இது இது அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கடுப்பாகி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஏன் அம்மா. அப்போ நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அந்த போர்ட்டலை வந்து பிடிச்சி, நான் பேசுகிறது கேட்குதா, நான் இங்கே தான் இருக்கேன், நான் கேட்குதா, நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த மல்டி டிமென்ஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆகுது. ஏன்னா ஒரு அன்னோன் ஆப்ஜெக்ட் வந்து அதை தொட்டுருச்சு அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ளே கை வைக்கும்போது அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க கிராண்ட் வந்து, மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், அது வேணாம் தொடாதீங்க அப்படின்னு வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்ல, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து தயவு செய்து பின்னாடி வாங்க, இல்லைன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரோக் ஆயிரும், சீக்கிரம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ அது எதையுமே காதில் வாங்காமல், மா நான் பேசுகிறது கேட்குதாம்மா, மா அப்படின்னு வந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு சேஃப்டி எனேபிள் ஆகுது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான், என்னதுன்னு பார்த்தா ஹீரோக்கு அப்படியே அதுலேருந்து எக்கச்சக்கமான கரண்ட் வந்து ஹீரோ உடம்புல சர்க்குலேட் ஆகுது. ஹீரோ அதில் வந்து துடிக்கிறான், அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருந்தாலும் ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது இல்லை இதை நான் ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கையை எடுத்து அந்த மிரர்கிட்ட வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னால் இது பண்ண முடியும், உங்களுக்காக இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனோட மொத்த எனர்ஜியும் அங்கே சர்க்குலேட் பண்ணி அதை ஒரு மேஜிக் சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணி அதில் மொத்தமாக வந்து அவனோட எனர்ஜியை உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மிரரில். அப்போது மா நான் பேசுகிறது கேட்குதா, மா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து இது வந்து ஒரு பேசிக் லெவல் மல்டிமீடியா மேஜிக்கு ஜஸ்ட் வந்து பார்க்க தான் முடியும். பட் நம்ம ஹீரோ அதிலே டீகோட் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு சரி கிளிச் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ மான்னு கூப்பிடும்போது அவங்க அம்மாவுக்கு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க அம்மா என்னது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க அந்த அழுகிற ஸ்டேஜில். ஏன்னா ஹீரோ இழந்திருப்பாங்களா, அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த அவங்களுக்கு முன்னாடி ஒரு போர்ட்டல் தோன்றுது. அப்போ அதுலேருந்து மா என்னை பார்க்க முடியுதா அப்போ நம்ம ஹீரோ கத்திகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஒரு சைடு வந்து கிளிச் ஆகுது. அந்த இடம் அப்படியே பிரேக் ஆகிட்டு இருக்கு. அப்போது இது பார்க் நீ தானா பார்க் அப்படின்னு அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. அம்மா இது நான் தான்மா, இது நான் தான் உங்களோட செல்ல பிள்ளை பார்க் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான்னா அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இந்த மாதிரி இப்படி வந்திருக்காங்கன்னு புரியலம்மா. என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் உங்களை வந்து பார்ப்பேன், உங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் மகனே பார்க் அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஆனந்த கண்ணீர் படுறாங்க. அதாவது அவன் பிள்ளை வந்து, அதாவது நம்ம ஹீரோ இன்னும் உயிரோடு இருக்காங்களே, அதனால் அந்த அம்மா பாசத்துக்கு வந்து ஒரு தைரியம் வருது. ஆக்சுவலாக வந்து இப்போ அவங்க இறந்து போகலாம் அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. பட் நம்ம பிள்ளை எப்படியே உயிரோடு இருக்கான். அப்புறம் அந்த ஆனந்தர் கண்ணியில் இருக்கும்போது இந்த சைடு ரெண்டுத்தையும் காமிக்கிறாங்க. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேர் சொல்கிறாங்க. உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், அதே மாதிரி நம்ம ஹீரோவும் உங்களுக்காக நான் வருவேன், 2 பேர் அட் அ டைமில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த போர்ட்டல் மொத்தமாக ஷேட்டர் ஆகி துண்டாக போகுது. இந்த சைடு நம்ம ஹீரோ மேலே அப்படியே விழுகுது. நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம், ஆனால் என்னோட மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன், டிங் டாங், நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, இதுதான் ஒரு அம்மாவோட, இதுதான் ஒரு மதர்ஸ் லவ் அப்படின்னு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நான் இப்போ நல்லது பண்ணேன், அப்போது ஏதோ நடந்துச்சோ அப்படின்னு ஹீரோக்கு புரியலை. அப்போ அதுலேருந்து நீங்கள் இந்த குவஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த லிஃப்ட் த கர்ஸ் இருக்கிற குவஸ், நீங்கள் எப்போ உங்களோட அம்மாவோட அந்த வெறுப்பு, அதாவது அந்த ஏக்கம், அது எல்லாத்தையும் நீங்கள் போக்க வச்சனால அது ஒரு பெரிய நல்லதாக நடந்திருக்கு. அந்த நல்லதுனால அந்த கர்ஸ் ஃபார் ஆல் எட்டர்னிட்டிலேருந்து வெறும் காசாக மாறிடுச்சு அப்படின்னு அந்த கர்மா ஸ்டேட்டஸில் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னது அப்போ இனிமேல் அது எட்டர்னிட்டியே இருக்காதா, இப்போ அது கர்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ பேசிக்கலி எட்டர்னிட்டினா உன்னால் வாழ்க்கையில் இந்த காசை நீக்கவே முடியாதுன்னு இருந்த ஒரு விஷயத்த ஒரு
அம்மாவோட பவர், அம்மாவோட பாசத்தை வச்சு இந்த சிஸ்டமே வந்து அப்படியே வந்து எட்டர்னிட்டிலேருந்து நார்மல் கர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை ரிமூவ் பண்ணிடலாம். அதான் நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்களோட லக்கி பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக்டிவ் ஆயிடும், அது உங்களோட சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த சைடு நம்ம ஹீரோ ஒரு வழியாக கடைசியாக என்னால் அந்த கர்மா பாயிண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும், அந்த ஏஞ்சல் கொடுத்ததை என்னால் கடைசியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்படுறான். ஏன்னா இந்த கர்மா பாயிண்ட்ஸ் வந்து ஏஞ்சல் என்ன தான் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக கொடுத்தானோ நம்ம ஹீரோனால இது யூஸ் பண்ணியிருக்க முடியாது. காரணம் ஹீரோ வந்து ஒரு பிளாக் மேஜ்னால் எல்லா கெட்டதும் பண்ணுவான், வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட பண்ணதில்லை. அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இப்போ எப்படியும் அந்த கர்ஸ் செயினை வந்து உடச்சி ஒரு வழியாக இப்போ அந்த ஏஞ்சல் கொடுத்த பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை வருது. இருந்தாலும் என்னதான் இது குறுகிய டைமாக இருந்தாலும் எனக்கு இன்னும் அதிகமான லக்கு வேணும், இன்னும் நான் அதிகமாக நல்ல விஷயத்த பண்ணோம் அப்படின்னு ஹீரோ அந்த சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஒருத்தர் வழி விட்டு போ அப்படின்னு ஒருத்தவங்க கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. யார் அது அப்படின்னு ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் அது என்ன நான் உடச்சி விட்டீங்க, எனக்கு அந்த சீரியல் வேணும்டா, அந்த ஆஸ்ட்ரா பிளானட்டுக்கு சீரியல் வேணும், சீக்கிரம் காசு கட்டு அப்படின்னு வந்து ஒரு ரெட் முடிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு ப்ரௌன் முடிக்காரன்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ப்ரௌன் முடிக்காரன் என்ன சொல்கிறான்னா, டேய் என்னடா முடிச்சா பண்ணுறா அப்படின்னு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் நடக்குது. காசு இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து சீரியல் பார்க்க முடியும். ஸோ எல்லாத்தோட காசு ரன் அவுட் ஆனனால எல்லாத்துக்குள்ளே சண்டை வருது. அது போக அந்த சைடு இருக்க அந்த ப்ரௌன் முடி வந்து, நான் தான் சொன்னேன் இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு, நான் என்ன என் ஷூவை வேறு செல் பண்ணிட்டேன் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பர்சனோட காலில் பார்த்தா ஷூ இல்லையா, அந்த காலை வச்சு இங்கே இருக்க அந்த ரெட் முடிக்காரனை எடுத்துறான். அவனு அப்படின்னு விழுகிறான். இந்த சைடு எல்லா பெரிய கலவரம் நடக்குது. இதை வச்சாச்சும் காசு கிடைக்குமா அப்படின்னு அங்கே இருக்கிற பொருளை சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த இருக்க சேரு பொட்டி எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு கோல்டு காயின் கிடச்சிச்சின்னா அந்த சீரியலை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடந்துச்சிங்க அப்படின்னு இருக்கான். அப்போது அந்த சைடு ஒருத்தன் வந்து இன்னொருத்தனோட பல்ல பார்த்தா கோல்டு டூத்து, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும், இதை கொடு அப்படின்னு சொல்லி அவனோட வாயிலேருந்து இந்த பல்ல பிடுங்க பார்க்குறான். அப்போ ஒரு சவுண்டு ஸ்டாப் அப்படின்னு. இந்த சைடு பார்த்தா கன்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்டர் நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகணும், இல்லைனா இந்த மல்டி மீடியா மேஜிக் வந்து எல்லாத்தையும் இன்னும் பைத்தியமாக வச்சிடும், நாங்கள் போகலாம் அப்படின்னு வந்து கன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே பார்த்தா கன்ட்டு மேலே யாரோ ஒரு பியரை தூக்கி எறிகிறாங்க. இந்த சைடு கன்ட்டுக்கு சரியான கோவம். யூ டேம் ஹியூமன்ஸ், எவ்வளோ தைரியம் தான் அதை பண்ணியிருப்பீங்க, உங்களை எல்லாத்தையும் நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கண்டு கோவமாய் கையில் கத்தியை எடுத்து ரெடியாக இருக்கானா. அதை கீழே விழுந்த பியர், அந்த மண்டையில் விழுந்த பியரை வந்து நம்ம ஹீரோ வந்து மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ வந்து கண்டுக்கு என்ன பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூசமாக இருக்குது அப்படின்னு கண்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பியர் இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஸ்மெல் என்னால் ரெகனைஸ் பண்ண முடியுது, அதை இந்த ஓனரோட பாடியில் அதை ரெகனைஸ் பண்ண முடியுது. இது பிளாக் மேஜோட மெமரி தானே. அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த மெமரி வருது. இந்த போர்ஷனை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோக்கு அது தோணுது. இது பேர் தான் அடிக்ஷன் எலிக்சர் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். கண்ட் இங்கே வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்றான். அப்படின்னு கண்ட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது, சீக்கிரம் இங்கே வா, இங்கே இருக்க அந்த பியர் கேச்சுக்கிட்ட போய் நம்ம ஒன்று செக் பண்ணோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ காண்ட் வந்து அதை கேட்டுட்டு பக்கத்தில் வரான். இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து காண்ட்டுக்கு அந்த பியரை கொடுத்துக்கிட்டு இருக்கானா. இதில் ஏதோ வியர்டாக இருக்குது, இந்த இடமே வியர்டாக தான் இருக்குது, இதில் தான் ஏதோ ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ அதில் பியரை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம காண்ட்டுக்கு எச்சி வருது. சூப்பராக இருக்கும், கொடுங்க நான் சாப்பிட்றேன், நீங்கள் உங்கள் கையில் கொடுத்தா நான் எதை வேணால் சாப்பிடுவேன் அப்படின்னு காண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டான். அந்த சைடு கண்ட் அதை குடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அதை என்ன பார்க்குறான்னா, அங்கே ஒரு எலிக்சர், அதாவது அந்த பியரோட சேர்த்து ஒரு எலிக்சர் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று பார்க்குறான் ஹீரோ. இது நான் நினச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை எடுத்துடுறானா. இதுதான் அந்த அடிக்ஷன் எலிக்சர், இதை தான் அந்த பியரில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அடிக்ஷன் பண்ண வைக்கிது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பியரை கொடுக்குறவங்க எல்லாமே இந்த மாதிரி பைத்தியமாக சுற்றுறதுக்கு காரணம் இதுதான். அது போக இங்கே இருக்க இந்த புவர்மென்ஸ், அதாவது இங்கே இருக்க எல்லாமே ஏழை தான், இருந்தாலும் அவங்களோட காசை வச்சு இது யூனிவர்ஸில் என்னென்ன நடக்குது அது பார்க்குறதுக்காக டெம்ப் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக அந்த குட்டி பையன் அவன் எதுவுமே இல்லாமல் இருந்தால, அவன் என்ன சொன்னான், அவங்க அப்பா வந்து இருக்கிற எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொன்னால, அப்போ இதுக்கு எல்லா காரணம் இதுதான் நான் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து 2 பேர், உங்களை தான், அவங்க 2 பேரும் தான் அந்த டிராஃப்ட் அந்த ஃபீக்கும் இங்கே பாருங்கள் அப்படின்னு. அதாவது டிராஃப்ட்னா அந்த காபினை வந்து ஒரு டிராஃப்ட் குள்ளன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹீரோ வந்து ஒரு ஃப்ரீக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்குனா ஒரு மாதிரியான ஒரு டேர்ம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த கண்ட்டு கோருது,
அப்போ வந்து இந்த சைடு அப்போ அங்கே இருக்க ஒருத்தன் வந்து தாடி வச்சுருக்கவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நல்லா காசு வச்சுருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து ஆமாம் சீக்கிரம் அந்த ப்ராட்காஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அந்த லாஸ்ட்டை நீ தானே பண்ண, அப்போ திரும்பி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு வந்து நம்ம ஹீரோவை வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா. இந்த செட் கவர்மெண்ட்டுக்கு கோவம் வருது, சீக்கிரம் உங்கள் காசை கொடுங்க அப்படின்னு அந்த தாடிக்காரன் கேட்குறான். இன்னொருத்தன் வந்து ஆமாம் அந்த டென்டக்கல் இருக்குல்ல, அந்த டென்டக்கல் கொடுத்தாலும் அதுக்கடுத்து என்ன ஆச்சு அதை நாங்கள் பார்க்கணும், சீக்கிரம் காசை கொடு அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த செட் கவர்மெண்ட்டு கோவம், எவ்வளோ தெரியும் தான் எங்கள் மாஸ்டர் இப்படி பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுறான்னா, அவரோட கிளாத் இருக்கும்ல அதை ரிமூவ் பண்ணால் அதில் எக்கச்சக்கமான விதமான கத்தி இருக்குது, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மாஸ்டர் ஹார்ம் பண்ண பார்ப்பேன், இப்போ நான் அவங்கள வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு காப்ளின் சொல்லும்போது, ஆமாம் கவர்மெண்ட்டு நீ அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோ கை வைக்கிறானா, நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ அவன் கண்ணை மூடிட்டு அங்கே இருக்கிற அந்த ஃபார்முலா அதோட அந்த கவுண்டர் ஸ்பெல்லு அதை எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கான். அவரோட மெமரியில் அது எல்லாத்தையும் ஓட விட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியாக அதை வந்து அவன் கண்டுபிடிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அவனோட கையை தூக்கி அந்த மேஜிக் சர்க்கிளை எனேபிள் பண்ணோன்னு அந்த மேஜிக் சர்க்கிள் எல்லாத்தோட மூலையிலையும் போய் அந்த ட்ரக்கோட எஃபெக்டை குறைக்க பார்க்குது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எல்லோரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்கள அப்படி நின்றுக்கிட்டாங்க. ஏன் என்னாச்சு, ஆமாம் நான் இந்த நைட்டு என்ன பண்ணுறேன், ஆமாம் என் குடும்பம்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு ஒன்று ஆளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் எல்லோரும் வந்து அவங்களோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, வேகமாக போயிட்டுருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள், அதாவது எல்லோரும் அஃபெக்ட் ஆகிருப்பாங்களோ அதனால் எல்லாத்துக்கும் வந்து அதை சரி பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை யூஸ் பண்ணுறான். அப்போது இந்த சைட் எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா இங்கே ஒரு லேடி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நம்ம குழந்தையோட பொருட்கள், அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இதை போய் செல் பண்ணி அந்த இதை பார்த்தே ஆகணுமா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் வந்து நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சைடு அவங்களோட குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கு. இதான் அந்த சீனு. இந்த சீனில் பார்க்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இதை போய் நம்ம பார்த்தே ஆகணும்ல, அப்போ இதெல்லாம் விற்றா தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து ரொம்ப கண்டித்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பெல்லு போய் அவங்க வந்து க்யூர் ஆனதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் வருதா. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அங்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு அந்த பொண்ணு வந்து அழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, நான் என்ன பண்ணேன், இது என்ன நடக்குது அப்படின்னு வந்து எல்லோரும் அப்போ தான் சுயநலத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே எல்லாரும், அதாவது இந்த வில்லேஜில் இருக்க எல்லோரும் வந்து பியூரிஃபைட் ஆகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு கவர்மெண்ட் வந்து சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, எப்படி இவங்க எல்லோரும் வந்து நார்மலானாக்க எல்லாம் கத்திக்கிட்டு தானே இருந்தாங்க அப்படின்னு கவர்மெண்ட். ஏன்னா நம்ம ஹீரோ யூஸ் பண்ண மேஜிக்கை பற்றி நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. அப்போ கவர்மெண்ட் வந்து அங்கே பார்க்கும்போது அந்த சைடு இருக்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இனிமேல் ஃபைட்டே பண்ண மாட்டேன், ஆமாம் எதுக்கு நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னு எல்லோரும் வந்து இப்போ தான் மந்திரிச்சு வந்த மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து பார்த்ததுக்கு அடுத்து, ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, இதெல்லாம் மாஸ்டர் வந்து அவங்களோட பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த அக்ரஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கும் போது, அப்போது இதுதான் அவங்களோட பெரிய பனிஷ்மெண்ட் போல், அவங்களோட மொத்த ஜாயம் இந்த இடத்துல வந்து முடக்கப்படுது. அப்போ நம்ம மாஸ்டர் வந்து இவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காமல் அவங்க எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆக்கிட்டாங்களா, அப்போ இதுதான் வந்து மாஸ்டரோட திட்டமா, மாஸ்டர் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். ஸோ வந்து நம்ம ஹீரோ வந்து நல்லது பண்ணியிருக்கான். பட் நம்ம கவர்மெண்டோட பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா அவங்க வந்து ஏதோ ஒரு கெடுதல் பண்ணணும், இவங்கள சந்தோஷமாக இருக்கிறத நம்ம ஹீரோக்கு பிடிக்கலன்னு சொல்லி இந்த கெட்டது பண்ணுறக்காக அதுலேருந்து விடுவிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம கவர்மெண்டோட பர்ஸ்பெக்டிவில் இருக்குது. எங்கள் லார்ட் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஏதோ தத்துவம் சொல்கிறான், எனக்கே புரியல. அதாவது என்ன சொல்கிறான்னா, ஒரு சிங்கம் எப்பவுமே சிங்கமாக தான் இருக்கும், எவ்வளோ பெரிய விஷயம் தானே அதை அந்த சிங்கம் ஹார்ம் பண்ணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சரி மை லார்ட் நீங்கள் எவ்வளோ பெரிய லிமிட் பண்ணியிருக்கீங்க, அதாவது இந்த உலகத்தில் உங்களுக்கு வேறு ஈடு யாருமே கிடையாது, இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். டிங் டாங், நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க, அல்டிமேட் கர்மா எனபிள் ஆயிடுச்சு, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சி 100 அந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமாக 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த சிஸ்டியை மொத்தமாக மாற்றிட்டான, அதாவது இந்த வில்லேஜை மொத்தமாக மாற்றிட்டான. அப்போ நம்ம ஹீரோ பர்ஃபெக்ட், என்னோடய பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்லை வச்சு நான் ரொம்ப அதிகமாக நல்லது பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோட அந்த லக்கு இருக்குல்ல, அதை மட்டும் பார்த்தா இவ்வளோ நேரம் 0ல் இருந்துச்சு, இப்போ பார்த்தா அது 2,38,000 அளவு லக் ஏறி இருக்குது நம்ம ஹீரோக்கு. இந்த ஸ்கில்லை வச்சு என்னால் எது வேணால் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது பின்னாடி ஒரு பெரிய பிளாஸ்ட்டு, என்னாச்சு அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது எல்லோரும் அங்கே இருப்பாங்கள்ல, அந்த குழப்பத்தில் இருப்பாங்க மக்கள், அவங்களும் ஷிட் என்னாச்சு, அது என்ன டியானா அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு காலடி காமிக்கிறாங்க.
யார் 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 என்னோட பிஸ்னஸை இந்த மாதிரி கெடுத்தது அப்படின்னு ஒரு பொண்ணு வராங்களே, இவங்க தான் அந்த பிளாக் மேஜ், இவங்க தான் அந்த மல்டிமீடியா மேஜ். அந்த வெறும் இமேஜை மட்டும் காமிப்பாங்களே, அவங்க தான் இந்த பர்சன். அவங்கள காமிக்கிறதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ், தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் எல்லாத்தையும் எப்படியாச்சும் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பை கைஸ், முடிஞ்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.